இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ எல்லாரும் லைக் பண்ணி எனர்ஜிக்குள்ளே வந்துடுங்க. எனர்ஜி பேஸ்டு வீடியோ தான் இது. உங்களோட பர்சன் நீங்கள் இப்போ நோ காண்டாக்டில் இருக்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு இருக்கலாம். ஸோ எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களோட பர்சன் அன்பான பர்சன் யாராக வேணாலும் இருக்கலாம். லவ் பண்ண பர்சனாக இருக்கலாம், இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை நீங்கள் அன்பு வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். அவங்க மனசில் என்ன இருக்குது, அவங்க திரும்ப உங்ககிட்ட வந்து பேசுவாங்களா, என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட மைண்ட் தாட் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னா உங்களோட எனர்ஜி ரொம்ப முக்கியம். உங்களோட எனர்ஜியும் உங்கள் பர்சனோட எனர்ஜியும். ஸோ லைக் பண்ணி எனர்ஜிக்குள்ளே வந்துடுங்க. காமாக இருங்க, அமைதியாக இருங்க. ஓகே, உங்களோட பர்சன் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சு ஹைட் பண்ணுறாங்க. ஓப்பனாக இருக்க மாட்டேன்றாங்களா, எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்கிறது கிடையாது உங்ககிட்ட. நீங்கள் நிறைய டைம் கேட்டிருப்பீங்க, என்ன தான் உன் மனசில் இருக்குது சொல்லு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் அவங்க மனசுல இருந்து ஓப்பனாக எந்த ஒரு ஆன்சருமே வரதே இல்லை. எவ்வளவோ நீங்கள் கேட்டும் கூட அவங்க பதில் சொல்கிறது கிடையாது. ரொம்ப அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஓ, ஓகே, சூப்பர். ஆனால் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வராங்க. என்ன சர்ப்ரைஸ்ன்னு பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் கண்டிப்பாக பிரேக்கப் ஆகிருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் வந்து இப்போ வந்து காண்டாக்டில் நீங்கள் இல்லாமல் கொஞ்சம் விலகி இருக்கணும். ஸோ உங்களுக்கான நியாயத்தை அவங்க வந்து கொடுக்க போகிறாங்க. யுனிவர்ஸ் கொடுக்குது பாருங்கள், gift உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க யோசிக்கிறாங்க, அமைதியாக இருக்காங்க. அமைதியான மனநிலைமையில் உங்களுக்கு ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. நீங்கள் நிறையா பிடிவாதம் பிடிச்சு கேட்டிருக்கீங்க இல்லையா, உங்களோட நியாயம், எனக்கான நியாயம் வேணும், நான் உன்னை உண்மையாக நேசித்தேன், பட் எனக்கு வந்து அது வந்து நீ கொடுக்கல அந்த மாதிரி. இது வந்து காமன் ரீடிங், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் பொருந்தும், லவ்வர்ஸுக்கும் பொருந்தும். ஸோ அதுக்கான நியாயம் வந்து அவங்க கொடுக்க போகிறாங்க. உங்கள் சைடு வந்து என்ன நியாயம் இருக்கோ அதை வந்து அவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு வராங்க. ஸோ பேசுகிறதும் அப்படின்றது இருக்காங்களே தவிர இன்னும் ஆக்ஷன் எதுவும் எடுக்கல. நல்ல ஒரு ஸ்மார்ட்டான பர்சன் தான் உங்கள் பர்சன். க்ரியேட்டிவ் மைண்ட் கொண்ட பர்சன் தான். நல்ல இன்டெலிஜென்ட் சொல்லலாம். ஹாப்பியான சர்ப்ரைஸோடு உங்களை வந்து மீட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் கவலையே படாதீங்க. ஆனால் ஓப்பனாக எதையும் வந்து சொல்கிறது கிடையாது. சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. எல்லா விஷயத்தையும் சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. ஹைட் பண்ணுறாங்க. கம்யூனிகேஷன் இல்லை. உங்களுக்கும் அவங்களுக்கும் இப்போ வந்து கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்குது. சம்திங் நிறைய ப்ராப்ளம் வந்து உங்களுக்குள்ளே வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான நியாயம் வேணுன்றதால நீங்கள் வந்து சைலண்ட்டாக இருக்கீங்க. அவங்கள விட்டு நகர்ந்து இருக்கீங்க. அதனால தான் இப்போ அவங்க வந்து சைலண்ட்டாக யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, நம்ம பண்ணுறது தப்பு தான், அவங்க வந்து கரெக்டு தான், நம்ம தான் தப்பு அப்படின்றத அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. இது எப்போனா அமைதியான ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க இல்லையா, ஓப்பனாக பேசாமல் அந்த டைமில் இதை வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. ஸ்டக் ஆன மாதிரி அமைதியாக இருக்காங்க. இது வந்து நமக்கு இந்த தனிமை வந்து ரெகுலர் ஆகிடுமா, தனிமையிலே இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுமோ அப்படின்ற பயமும் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம், உங்களுக்கான அந்த அன்பை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுல கரெக்டாக இப்போ வந்து முடிவு எடுக்கிறாங்க. இது வந்து கரண்ட் எனர்ஜி தான். இப்போ உங்களோட மைண்ட் தாட் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, அடுத்தது யுனிவர்ஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, பட் அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்றத யுனிவர்ஸ்கிட்ட கேட்கலாம். எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள், அமைதியாக இருங்க, காமாக இருங்க. ஓ, ஓகே, சூப்பர். அதான் ஆக்சுவலாக நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்க இல்லையா, அதனால் அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கான சர்ப்ரைஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் நிறையா இருக்குங்க. உங்கள் 2 பேர்த்துக்குமான அன்பு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு நிறையா இருக்குது. ஏஞ்சல்ஸ் சப்போர்ட் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் அனிமல்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. 2 பேர்த்துக்குமே வந்து அனிமல்ஸ், பெட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் பெட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். பேர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். காமனான ஒரு விஷயந்தான். 2 பேரும் அன்பான கப்புள்ஸ் தான். சம்திங் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ளே வந்து தான் இந்த எவ்வளோ ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போது அதுக்கான ஒரு சொல்யூஷன் டைமும் வந்துருச்சு. ஸோ உங்களோட பர்சன் வந்து அவங்களோட அன்பை வந்து வெளிப்படுத்த போகிறாங்க. இதுவரையும் நீங்கள் கொடுத்த அன்பை திரும்ப அவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. உங்களுக்கான அன்பு கிடைக்கணுன்றதுக்காக நீங்கள் வந்து
கொஞ்சம் வெயிட்டிங்கில கூட இருந்திருப்பீங்க. அவங்க கிட்ட பேசாம கோவத்தில கூட இருந்திருப்பீங்க. ஸோ, அதனால கூட அவங்க யோசிச்சிருந்திருக்கலாம். நம்ம தான் தப்பு. நம்ம அவங்க அன்ப வந்து புரிஞ்சிக்கல அப்படின்றதால, இப்ப அவங்க தனிமையில இருக்கிறதால பயம் வந்திருக்கு அவங்களுக்குள்ள. இந்த தனிமை வந்து நீடிச்சிருமோ அந்த மாதிரி ஒரு பயம் வந்திருக்கு. ஸோ, அதனால அவங்களே உங்களோட பெர்சனே வந்து அவங்களோட அன்ப வந்து வெளிப்படுத்துறதுக்கு தயாரா இருக்காங்க. நீங்க ரிசீவிங் மோட்ல மட்டும் இருங்க. இன்னும் வரலையே வரலையே என்னவா இருக்கும்? நம்மக்கிட்ட பேசலையே அந்த மாதிரி செக்கிங் மைண்ட்ல போகாதீங்க. நீங்க காமா இருங்க, ரிலாக்ஸா இருங்க. உங்களுக்கானது கண்டிப்பா எல்லாமே நடக்கும். யுனிவர்ஸ் கைட் பண்றாங்க. ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ, நீங்க அத பாருங்க. ஃப்யூச்சர் வந்து எப்படி இருக்கும்? அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்ல தான் உங்களோட மைண்ட் வந்து போயிட்டே இருக்கு. கரெக்ட்டுங்களா? இது இப்படியே நீடிச்சதுன்னா, ஃப்யூச்சர் எந்த மாதிரி போகும்? அந்த மாதிரி மைண்ட் தாட் உங்களுக்கு வந்துடுச்சு. இன்னொன்னு தேர்ட் பார்ட்டி உங்களுக்கு நடுவுல சம்திங். இது வந்து காமன் ரீடிங். நான் திரும்பவும் சொல்றேன். எல்லாரோட எனர்ஜியும் இதில காமனா வரும். ஸோ, அதுக்கு யாருக்கு பொருந்துதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. இ இப்போ வந்து தேர்ட் பார்ட்டியால கூட உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கலாம். அது உங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம். இல்ல யாரா வேணாலும் இருக்கலாம். யாரோ ஒரு பெர்சன். உங்களுக்குள்ள 2 பேத்துக்கும் நடுவுல ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு இல்லைங்களா? அதனால உங்களுக்கு பிரேக்கப் ஆயிருக்கு. நடுவுல ஒரு நோ கான்டாக்ட் இருந்திருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் இது பொருந்தும். ஸோ, அந்த பிரிவினையை கொண்டு வந்தது தேர்ட் பார்ட்டி. உங்களால வந்த பிரச்சனைய விட, அ உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத 3வது நபரால வந்த பிரச்சனையால தான் உங்களுக்கு இவ்ளோ ப்ராப்ளம் வந்திருக்கு. இல்லன்னா இந்த அன்பான காதலுக்குள்ள ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. 3வது நபரோட தலையீடு இருக்கிறதால தான் உங்க 2 பேத்துக்கும் நடுவுல ப்ராப்ளம் வந்திருக்கு. பட் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்கங்க. வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. என்னோட வாழ்க்கை ரொம்ப பிரைட்டா இருக்கும். ரொம்ப வந்து போல்டான பெர்சன் தான் நீங்க. கண்டிப்பா என் லைஃப் சூப்பரா இருக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல இருக்கீங்க. சில டைம் வந்து முடிவு எடுக்க முடியாத குழப்பத்திலயும் இருக்கீங்க. இப்போ அந்த உங்களோட பெர்சன் வந்து பேசுனா, நம்ம எப்படி ரியாக்ட் பண்றது? இது வந்து கரெக்ட்டா இருக்குமா? திரும்ப வந்து அவங்க ப்ராப்ளம் பண்ணுவாங்களா? மனச கஷ்டப்படுத்துவாங்களா? இல்ல நம்ம அவங்க கிட்ட பேசினா அந்த முடிவு கரெக்ட்டா இருக்குமா? அப்படின்ற ஒரு குழப்பத்திலயும் நீங்க இருக்கீங்க. பட் நீங்க தான் இதுக்கு வந்து சொல்யூஷன் எடுக்கணும். ஏன்னா, உங்களோட பார்ட்னர் வந்து அத அனலைஸ் பண்றாங்க. உங்கள விட்டு பிரிஞ்சு இருக்கிற இந்த சில நாட்கள்ல அவங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணிட்டு, உங்களுக்கான நியாயமான ஒரு அன்ப குடுக்கணும் அப்படின்றதுல அவங்க கொஞ்சம் தெளிவா தான் இருக்காங்க. பட் நீங்க அது வந்து குழப்பத்தில இருக்கீங்க. ஏன்னா, அவ்ளோ ப்ராப்ளம் நடந்திருக்கு இல்லைங்களா? அதனால நீங்க வந்து ரொம்ப அப்செட் ஆயிட்டு, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்ல. இது வந்து கரெக்ட்டா போகுமா? திரும்ப வந்து நம்ம கன்டின்யூ பண்ணலாமா? வேணாமா? அப்படின்ற ஒரு குழப்ப நிலையிலேயே இருக்கீங்க. அ இந்த முடிவ நீங்க எடுக்க வேண்டிய சூழ்நிலை இப்ப இருக்கு. ஸோ, அவங்க வந்து உங்ககிட்ட பேசுறாங்க அப்படின்னா, அதுக்கான முடிவ நீங்க தான் எடுக்கணும். யுனிவர்ஸ் வந்து கரெக்ட்டா கைட் பண்றாங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா வருது. ஆனா, நீங்க அந்த முடிவ வந்து ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. ஏன்னா, அவ்ளோ ப்ராப்ளத்த பார்த்துட்டீங்க. ஸோ, அந்த ப்ராப்ளத்தெல்லாம் பார்த்ததால இப்ப வந்து சைலன்ட்டா இருக்கீங்க. எந்த ஒண்ணுமே வேண்டாம், என்ன விட்டா போதும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சைலன்ட்டா இருக்கீங்க. பார்க்கலாம் அடுத்தது யுனிவர்ஸ் என்ன கைட் பண்றாங்க அப்படின்றத. அமைதியா இருங்க, காமா இருங்க, ரிலாக்ஸா இருங்க. ஓகே. உங்களோட பெர்சனுக்கு வந்து ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஈகோ இருந்திருக்கு. உங்க 2 பேருக்குள்ள ப்ராப்ளம் வந்திருந்தப்ப ஈகோ இருந்திருக்கு. ஈகோவால ப்ராப்ளம் வந்திருக்கு. பிடிவாத குணம். நீங்க சொல்றத அவர் சாரி அவங்க கேட்கல. ஓகே. இப்போ வந்து யோசனையில அது இருக்காங்க. அது வந்து ஸ்டெப் எடுக்கல. பட் உங்ககிட்ட பேசணும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட்ல இருக்காங்க. கரெக்ட். நீங்க அவ்ளோ அன்பு குடுத்துருக்கீங்க. அந்த அன்ப திரும்ப குடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து யோசனையில இருக்காங்க. உங்களுக்கும் அவங்களுக்குமான ஈகோ ப்ராப்ளம் தான் வந்திருக்கு. நீங்க சொல்றது எதுவுமே வந்து அவங்களோட மைண்ட் தாட்ல வந்து இல்ல. அப்போ அவ்ளோ ப்ராப்ளத்த வந்து அவங்க குடுத்துருக்காங்க உங்களுக்கு. நான் கரெக்ட்டா தான் பண்றேன். நீ வந்து உன்ன மாத்திக்கோ. அந்த ஒரு மைண்ட் தாட் தான் அவங்களுக்கு இருந்திருக்கு. அதனால தான் ப்ராப்ளம் இவ்ளோவும் வந்திருக்கு. ஸோ, இதுவும் இல்லாம தேர்ட் பார்ட்டி அ சம்திங் அவங்களும் வந்து ம் இவங்க கிட்ட ஸ்ட்ராங்கா ஏதாவது ஒரு விஷயத்த கம்யூனிகேஷன் பண்ணியிருக்கலாம். ஸோ, அதனால கூட இவங்க பிடிவாதமா இருந்திருக்கலாம். அதனால உங்களுக்குள்ள ப்ராப்ளம் வந்திருக்கலாம். பட் இப்போ அந்த ப்ராப்ளத்த வந்து சால்வ் பண்ணணுன்ற மைண்ட் செட்குள்ள தான் அவங்க வந்து இருக்காங்க.
எமோஷ்னல் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ யோசனையில இருக்காங்க. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற யோசனையில தான் இப்போ போயிட்டுருக்காங்க. ஆனா உங்களுக்கான அன்ப வந்து திரும்ப குடுக்கணும் அப்படின்றதுல மட்டும் கரெக்ட்டா கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. நிச்சயமா இது வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் தான். ஸோ நீங்க கவலையே படாதீங்க. பாசிட்டிவ் அப்படின்றத கமெண்ட்ல கொடுங்க. ரொம்ப ஹாப்பியா இருங்க. எது நடந்தாலும் ஹாப்பினஸ்ஸ மட்டும் விட்டுறவே விட்டுறாதீங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீங்க எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு பாசிட்டிவ் மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள தேடி நடந்துக்கிட்டே இருக்கும். யுனிவர்ஸ் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன நடந்தாலும் ஹாப்பியா மட்டும் இருங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட அன்ப வந்து குடுக்குற பெர்சன் கரெக்ட்டான பெர்சனா அப்படின்றத மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. உங்களோட பெர்சன் நீங்க அன்பா நினைக்கிற அந்த பெர்சன் திரும்ப அன்ப குடுக்கறதுக்காக தான் வராரு. பட் நீங்க குழப்பத்திலேயே இருக்கீங்க. யுனிவர்ஸ் குடுக்குது. பட் உங்களால அது கரெக்ட்டான முடிவா அது எடுக்க முடியல. ஏன்னா அவ்வளோ ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ணியிருக்கிறதால தான் உங்களுக்கு இவ்ளோ மனக்குழப்பங்கள் வருது. ஸோ, குழப்பத்திலருந்து கொஞ்சம் வெளியில வாங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. காமா வச்சுக்கோங்க. ரிலாக்ஸர் மெடிடேஷன் ரொம்ப பவர்ஃபுல். நான் எல்லா வீடியோலயும் சொல்லுவேன். மெடிடேஷன் பண்ண பண்ண நீங்க யாரு அப்படின்றத அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. காமா இருப்பீங்க. ஸோ, சூப்பர் உங்களுக்கு அன்ப குடுக்கறதுக்கு தான் உங்களோட பெர்சன் வந்து வராரு. ஏன்னா, நீங்க அவ்ளோ அவ்ளோ வந்து அழகான பெர்சன் நீங்க. ரொம்ப அன்பான பெர்சன். வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் உங்கள தான் சொல்றேன். நீங்க ரொம்ப அன்பான பெர்சன், அழகான பெர்சன். நீங்க ரொம்ப லக்கி பெர்சனாவும் அவங்களுக்கு இருந்திருக்கீங்க. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதால அவங்க மைண்ட் தாட் போயிட்டுருக்கு. அ உங்களுக்கு வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் வந்து பெட்ஸ் பிடிக்கும். பெட்ஸ் பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க. பெட்ஸ் பிடிக்கும், நேச்சுரல் பிடிக்கும், பெட் அனிமல்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ ஓவராலா பார்த்தா பாசிட்டிவா தான் இருக்கு. நீங்க கவலையே படாதீங்க. உங்களோட பெர்சன் உங்களோட அன்ப தேடி வராரு. வேற எதுவும் கிடையாது. நீங்க குடுத்த அந்த அன்ப திரும்ப அவங்க குடுக்கணும். உங்களுக்கான நியாயத்த குடுக்கணுன்றதுக்காக தான் உங்களோட பெர்சன் வந்து திரும்ப வராங்க. ஸோ நீங்க முடிவ வந்து தெளிவா எடுங்க. அமைதியா இருங்க. எந்த ப்ராப்ளமும் இல்ல. காமா இருங்க. ரிலாக்ஸா இருங்க. முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி பல டைம் யோசிங்க. அதே மாதிரி மெடிடேஷன் பண்ணுங்க. எந்த அளவுக்கு மெடிடேஷன் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க வந்து கிளியரா ஒரு முடிவு எடுப்பீங்க. எந்த முடிவுமே எடுக்கிறதுக்கே எனக்கு வந்து மைண்டே வரல. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பிரச்சனைக்குள்ளேயே இருக்கேன். பிரச்சனை திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா நீங்க மெடிடேஷன் பண்ணி தான் ஆகணும். ஒரு சைக்கிள் மாரி ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனைன்னு ரிப்பீட்டடா ஆயிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா மெடிடேஷன் பண்ணுங்க. பாசிட்டிவா இருங்க. பாசிட்டிவ்ன்றத கமெண்ட்ல போடுங்க. நல்லா பாருங்க. கைகள வந்து இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு, ஐ அம் த போல்ட், ஐ அம் த வின்னர், ஐ அம் த குயின், ஐ அம் த கிங், ஐ அம் த பாசிட்டிவ், ஐ அம் த எல்லாமே அட்ராக்ட் பண்ற ஒரு மேக்னெட் நானுன்னு போடுங்க. மேக்னெட்ன்னு போடுங்க. நீங்க எந்த அளவுக்கு இத குடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ, பாசிட்டிவ் மெசேஜ் அனுப்புறீங்களோ, யுனிவர்ஸ்க்கு அனுப்புறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் மட்டும் தாங்க நடக்கும். ஸோ நீங்க கவலையே படாதீங்க. உங்களோட பார்ட்னர் மைண்ட் செட் இப்ப இப்படி தான் இருக்கு. எல்லா ஒரு எமோஷனலையும் ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. நிச்சயமா அது வந்து உங்ககிட்ட ஓப்பனா பேசுற டைமிங் வருது. ரிசீவிங் மோட்ல மட்டும் இருங்க. குழப்பம் இல்லாம தெளிவா இருங்க. அதே மாதிரி எப்போ வருவாங்கன்னு செக்கிங் மைண்ட்லலாம் இருக்காதீங்க. ரிலாக்ஸா இருங்க. அதுவே நடக்கும். யுனிவர்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு குடுப்பாங்க. நீங்க வந்து ரிலாக்ஸா அத விட்டுடுங்க. அந்த விஷயம் விட்டுட்டு உங்களோட ஒர்க்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. உங்கள நீங்க மரியாதை குடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு மத்தவங்க மரியாதை குடுப்பாங்க. ஸோ நீங்க உங்கள அழகா பார்த்துக்கோங்க. உங்களோட உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அந்த விஷயத்த தேடி தேடி பண்ணுங்க. நீங்க எந்த விஷயத்த பண்ணா ஹாப்பியா இருப்பீங்களோ, பாட்டு கேட்கணுமா பாட்டு கேளுங்க. ஈவினிங் வந்து மாடியில நடக்க பிடிக்குமா நடங்க. தோட்டத்தில செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துறது பிடிக்குமா தண்ணி ஊத்துங்க. இந்த மாதிரி உங்களோட மைண்ட் செட்ட மாத்தி இயல்பா நீங்க இருக்கும்போது, நீங்க ஒரு ஹாப்பியான மைண்ட் செட்ல போகும்போது, பிரச்சனைலாம் ஒண்ணுமே இல்லன்ற மாதிரி கண்ண மூடி கண்ண தொறந்து இவ்ளோதானா பிரச்சனை போயிடுச்சா? அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மேஜிக்லாம் நடக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேஷன் கிளாஸஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம மெடிடேஷன் கிளாஸஸ் தேவைப்படுது அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் அவைலபிள் தான். பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்றவங்க மறக்காமல் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவாக மட்டும் இருங்க. எப்போவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஹாப்பியாக இருங்க. ஹாப்பின்றத கமெண்ட்டில் போட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஹாப்பி போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க.
அன்பு குடுக்குறது தப்பு கிடையாது. நான் சிலருக்கு மட்டும் இத சொல்றேன். நெறைய பேர் அன்பு குடுத்துட்டு கஷ்டப்படுறீங்க. கமெண்ட் பார்க்குறேன். ஸோ அன்ப குடுக்குறது தப்பு கிடையாது. ஆனா அந்த அன்பு கரெக்ட்டான வேல்யூபிளான மனுஷங்க கிட்ட நம்ம குடுக்குறோமா அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம அவங்கள வந்து யோசிக்கிறத விட்டுட்டு உங்கள பத்தி கேர் பண்ணுங்க. அன்ப வந்து தொரத்திக்கிட்டு போயெல்லாம் யாருக்கிட்டயும் வாங்க முடியாது. அது இயல்பா வந்து வரணும். ஸோ இது ஒரு லெசன் அப்படின்றத நீங்க எடுத்துக்கோங்க. இந்த ஒரு பெர்சன்ட்ட போய் இந்த ஒரு லெசன நம்ம கத்துக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்றத நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க உங்களோட ஒர்க்க பாருங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. உங்களுக்கு நீங்களே இம்பார்ட்டன்ஸ் குடுக்கலனா வேற யார் குடுக்க முடியும்? ஸோ எப்பவும் ஹேப்பியா இருங்க. ஹேப்பி மைண்ட் செட்லயே இருங்க.